எல்லாருமே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக சாண்ட்ரா அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா அவர்கள் ஜெயிலுக்கும் போயிட்டாங்க. எல்லாரும் சொன்ன காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் கெஸ்ட்டு முன்னாடி அவங்க வந்து இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணியிருக்கவே கூடாது, அது இந்த ஹோட்டலுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு, எல்லாருடைய கிரெடிட்டுமே போச்சு, எல்லாருடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த அவங்க பண்ண ஸ்கோர் எல்லாமே போச்சு. அவங்களால ஒரு கண்டஸ்டன்ட் ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸினுடைய அந்த ஒரு உழைப்பையுமே வந்து சுரண்டிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க, துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாமினேட் செய்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக ஜெயிலில் போட்டிருக்காங்க. இது சீக்ரெட் டாஸ்க்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இதை கண்டுபிடிச்சது ஒரே ஆள் சபரி மட்டும்தான். அவனுக்கு மட்டும்தான் இது ஏதோ ஒரு டாஸ்க்காக இருக்குமோ அப்படிங்கிறது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் கண்டுபிடிச்சார் லிட்டரலாக. என்ன கேட்டால் இந்த வாரத்தினுடைய தி பெஸ்டஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாண்ட்ரா அவர்களை தான் சொல்லுவேன். இப்போ வெளியில் பல பேர் இந்த பார்வதியினுடைய இந்த பிஆர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சாண்ட்ராவை போட்டு நாராக கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு கேவலமாக பண்ண தேவையில்லை, நீங்கள் உங்கள் டாஸ்க்கு பண்ணுங்கள், ஆனால் கெஸ்ட்டுக்கிட்ட போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஓகேவா, வந்த கெஸ்ட்டை அவமதிக்கக்கூடாது, அது இது எத்திக்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இவ்வளோ டீப்பாக போவேணாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவு மூலமாக பதில் கொடுக்க நான் விரும்புகிறேன். மறுபடியும் நான் சாண்ட்ராக்கு பிஆர்னு சொல்லிடாதீங்க. எது நியாயமோ எது தர்மமோ அதை பேசணும், அதை கடந்து போகக்கூடாது. வியூஸ் வருது வரல அது நமக்கு தேவையில்லை. பார்வதிக்கு இப்போ சப்போர்ட் பண்ணால் வியூஸ் வருது, தேவையில்லை. திவாகருக்கு சப்போர்ட் பண்ணால் வியூஸ் வரும், வேண்டாம். வியானாவுக்கு பிஆர் டீம் பேச சொல்கிறாங்க, வேண்டாம். அப்படிலாம் நமக்கு தேவையே கிடையாது. நான் எப்பயுமே வந்து நான் கண்ணால் பார்க்குற விஷயத்தை தான் நம்புவேன். பிக் பாஸ் கூப்பிட்டு ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு, சீக்ரெட் டாஸ்க்கு. அதில் இந்த சாண்ட்ரா வந்து எத்திக்ஸை மீறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூமுட்டைகள் எல்லாரும் தயவுசெய்து அதை கொஞ்சம் கிளியராக பாருங்கள். பிக் பாஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சாண்ட்ரா உள்ளே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கப்படும். என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆகா ஓகோ ஹோட்டல் ஒருவேளை நல்லா வந்துருமோ அப்படின்றதுனால சில பேர் இந்த ஹோட்டலுடைய காம்படிட்டர்ஸ் அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த ஹோட்டல் திரும்பவும் தலை தூக்கவே கூடாது, அதுக்காக உங்களை ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் எந்தவித குழப்பம் வேணாலும் பண்ணி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்தவித குழப்பம் வேணாலும் பண்ணி இந்த ஹோட்டல் தலை தூக்கிறத தடுக்கணும். முதல் டாஸ்க் உங்களுக்கு அதுதான். இந்த ஹோட்டலுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் பகடக்காய், நீங்கள் தான் ஒரு ஸ்பையாக ஒரு காம்படிட்டர்னா அவர் இந்த ஹோட்டலுக்கான ஒரு காம்படிட்டர்னு சொல்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய மக்களை சொல்கிறார் அவர், ஓகேவா. மக்கள்னு கூட எடுத்துக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், வேறு ஷோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த விதமான குழப்பம் வேணாலும் பண்ணலாம். இதுக்கப்புறம் 2 முறை வந்து டீம் மீட்டிங் நடக்க போகுது. அந்த டீம் மீட்டிங்கில் 2 மீட்டிங்கில் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் நீங்கள் வந்து 2 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று, ஒரு பணிமாற்றம் நடைபெறணும். இன்னொன்று, ஒரு ஹெட்டின் மூலமாக ஒருத்தரை வேலை நிறுத்தம் செய்ய வைக்கணும், அதாவது குவிட் பண்ண வைக்கணும், ஃபயர் பண்ணணும், ஓகேவா. இந்த 2 விஷயம் சொன்னோம், பணிமாற்றம் அண்டு வேலையை விட செய்யணும். ஸோ சாண்ட்ரா அவர்கள் ஒரு ஹெட் ஷெஃபாக நான் ஃபயர் பண்ண முடியுமான்னு கேட்டது அதனால தான். சாண்ட்ரா அவர்களுக்கு ஒன்றும் ஆசை கிடையாது வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும், அங்கே போயிட்டு தும்பணும். இது தீபக்கிட்ட அவங்க கன்ஃபர்ஸே பண்ணிட்டாங்க டாஸ்க் முடிஞ்ச உடனே. இது எப்போ சொல்ல போகிறாங்கன்றதான் தெரில. ஸோ போய் சொல்லிட்டாங்க. ஸோ பிக் பாஸ் என்ன சொன்னாரோ அதைத்தான் சாண்ட்ரா அவர்கள் செய்திருக்கிறாங்க. இதில் பிக் பாஸ்க்காக தான் விளையாட வந்திருக்காங்க, பிக் பாஸ் சொன்னதை தான் விளையாட வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸை மதித்து அதன்படி அவங்க செஞ்சுருக்காங்க. இதில் எந்த விதமான எத்திக்ஸும் மீறப்படவில்லை. இந்த டாஸ்க்குக்காக ஒட்டுமொத்த வீட்டாரனுடைய வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க, வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டுடைய வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களுடைய 100% உழைப்பை போட்டிருக்காங்க, 100% சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. தேவையா? அவங்க நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம். இப்போ எல்லாரும் சாண்ட்ரா ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, அமித்லாம் அருவருப்பாக பார்க்குறாரு, ரொம்ப அருவருப்பாக. அதனால தான் அவர் அழுதாரு, என் குழந்தை பார்க்குது இந்த நிகழ்ச்சியை, இவ்வளோ அருவருப்பாக பண்ணக்கூடிய ஒரு ஆளா அப்பா அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க சாண்ட்ராவை சில பேர். இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க பிக் பாஸ் சொன்ன டாஸ்க்கை தான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்தே இருக்காது. வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டை போய் டிஸ்டர்ப் பண்ண அவங்க சொல்லியிருப்பாங்க, கெஸ்ட்டெல்லாம் தெரிச்சு ஓட போகிறாங்க,
சரி, அவங்க ரோல் என்ன? அந்த ஹோட்டல் தலை தூக்கக்கூடாது. அந்த ஹோட்டல் தலை தூக்கக்கூடாதுன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா? வந்திருக்கக்கூடிய கெஸ்ட்டு வந்து பேட் ரிவ்யூ கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஹோட்டல் தலை தூக்கலன்னு அர்த்தம். வந்திருக்க கெஸ்ட்டு வந்து குட் ரிவ்யூ கொடுத்துட்டாங்கன்னா இவங்க டாஸ்கில் தோத்துட்டாங்க. பேட் ரிவ்யூ வரணும் அப்படின்னா இவங்க கெஸ்ட்டை தான் டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகேவா? எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க திவாகரை வேலையை விட்டு தூக்குறதுக்காக. அந்த மேனேஜர் ஹெச்எஃப்னுடைய அந்த ஒரு கருத்தை கன்சிடர் பண்ணி அவர் தூக்கி இருந்தார்னா அது அப்படியே முடிஞ்சிருக்கும். அது பண்ணாததுனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் இப்படி ஒரு ட்ரிக்கை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பிக் பாஸ் சொன்னது தான், நீங்கள் எந்த விதமான குழப்பம் வேணாலும் பண்ணலாம், பண்ணி நீங்கள் இந்த ஹோட்டல் தலை தூக்குவதை தடுக்கலாம். அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் எத்திக்ஸ் இல்லையா, அது இல்லையா, இவ்வளோ கேவலமாவா பண்ணுறது, இவ்வளோ ஒஸ்டாவா பண்ணுறது, உங்களுடைய டாஸ்க்கை வந்து கெஸ்ட்டுக்கிட்ட தான் பண்ணுவீங்க, அதுதான்டா டாஸ்கே, பைத்தியக்காரனுங்களா, அதுதான் டாஸ்கே. இவனுங்க பார்க்குறது கிடையாது. ஒருத்தர் வந்து இப்போ பார்வதிக்கு இந்த வீக்கு ஃபுல்லாக ஸ்கோப்பே கிடையாது, அவங்களால பெர்ஃபார்ம் பண்ணவே முடியலை. பார்வதி அடக்கி ஒடுக்கி ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜராக வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கே. ஏற்கனவே பார்வதியை வந்ததுலேருந்து பிரியங்காவை போட்டு செஞ்சுட்டாங்க, 3 பேருமே செஞ்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் இந்த வாரம் அமைதியாக இருந்தாங்க பார்வதி. அடுத்த வாரம் பாருங்கள் மீண்டும் பழைய பார்வதி வரத்தான் போகிறாங்க. ஆல்ரெடி இன்றைக்கே பிரஜன் அவர்கள் வந்து பார்வதியை தப்பாக சொன்ன பிறகு பழைய பார்வதி எட்டி பார்க்குறாங்க. அந்த பார்வதி வந்துருவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ இது எத்திக்ஸை மீறின செயலே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் நான் சாண்ட்ராக்கு தான் கொடுப்பேன். மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் அந்த கிளிப்பை கூட நீங்கள் ட்விட்டரில் இருக்கு பாருங்கள். இந்த ஹோட்டல் தலை தூக்குவதை தடுத்து நிறுத்தணும், அதுக்காக அனுப்பப்பட்ட ஸ்பை தான் நீங்கள். அதுக்காக நீங்கள் எந்த விதமான குழப்பத்தை வேணாலும் ஏற்படுத்தி அந்த ஹோட்டல் தலை தூக்குவதை நிறுத்த வேண்டும். அதோடு சேர்த்து ஒருவரை பணிமாற்றம் செய்யணும், ஒருவரை பணியில் இருந்து தூக்கணும். ஒரே கல்லில் 3 மாங்காய் சும்மா கிடையாதுங்க. விக்கல்ஸ் வந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு மேனேஜர் போஸ்டிங்க வேணான்னு குவிட் பண்ணிட்டு போயிட்டார். இவருடைய வாட்டர் மெலனை வந்து ஸ்வாப் பண்ணிட்டாங்க. கிச்சனில் இருந்து அந்த லக்கி மேனா அந்த பொம்மையாக நிற்க வச்சுட்டாங்க, ஸ்டாச்சு மேனா. வியானா இலவச இணைப்பாக தர்பீஸு போனோடனே தர்பீஸு கூடயே போயிட்டாங்க. ஸோ ஒரே கல்லில் 3 மாங்காய் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க டாஸ்க் விளையாடி இருக்காங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்களேன், இது சீக்ரெட் டாஸ்க்குன்றது தெரிய வரும் பொழுது ஒருத்த மூஞ்சில் ஈ ஆடாது. விஜய் சேதுபதி சொல்லுவாரா இல்லையா, இது எப்போ சொல்லுவாங்க? ஒருவேளை திங்கக்கிழமை எவிக்ஷன் நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிட்ட பிறகு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரா நமக்கு தெரியாது. ஆனால் வேறு லெவல் சம்பவம் இனிமேல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை? சாண்ட்ரா அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மராக இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருக்காங்களா இல்லையா? பிக் பாஸே ஷாக் ஆகிருப்பார். அடா பாவி, நான் சொன்னதை விட பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே. நேற்று அதுதாங்க கண்டென்ட்டு. வீடியோ அப்படியே ஒரு மாதிரி அனலாக இருந்துச்சு ஒருத்தவங்களால், சாண்ட்ரா அவர்களால். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.